ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருநின்றவூர் ஸ்ரீ ஏரி காத்த ராமர் டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அதை பாருங்கள், ரோடு, அந்த கோயிலுக்கு வர ரோடு இதுதான் ஸ்ரீ ஏரி காத்த ராமனுடைய நுழைவாயில், கோயில் நுழைவாயில். நைட் டைம், அதாவது சுமார் 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு டெம்பிள். சென்னையிலேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். கோயில் உள்ளே வந்துட்டோம். பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 அடி உயரமுள்ள ஸ்ரீராமர் இருக்கார். ஸ்ரீராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணனோடு இருக்கிறாங்க. 8 அடி ராமர். ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். இந்த கோயில் வளாகத்தை நம்ம சுற்றி வரோம். பின்னாடி ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள். அதுக்கு பின்னாடி தான் வந்து பெரிய ஏரி இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறும் இருக்குது. மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணனோட காட்சி அளிக்கிறாங்க. பக்கத்தில் போய் அந்த ஏரியை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நைட் டைம் அது ஜொலிக்குது. கண்ணு கட்டிய தூரம் முறை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி. பாருங்கள், அருமையாக இருக்குது. ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை. அதாவது ஏரி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சி தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணாங்களாம் ஸ்ரீராமரை. ஸோ அதனால் வந்து தண்ணி ஊர் உள்ளே வராமல் தடுக்கப்பட்டது. அதனால் ஏரி காத்த ராமர்னு ஒரு வரலாறு உண்டு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரொம்ப பெரிய ஒரு கோயில், ரம்மியமான ஒரு சூழ்நிலை. நீங்களும் ஃபேமிலியோடு வரலாம், வந்து இங்கே தரிசனம் பண்ணலாம். கஜேந்திர மோட்சம் அப்படின்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்படி ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அது பெருமாள் வந்து மோட்சம் கொடுத்ததாக சொல்லுவாங்கள்ல, அந்த முதல்ல வந்து யானை வந்து கடிக்கும்போது கஜேந்திர மோட்சம். கோயில் சுற்றி உள்ள இடம் தான் இது, வளாகம். கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் கூட அங்கே இருக்குது. அது மாதிரி அங்கே பின்னாடி, அங்கேயும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதாவது எங்கள் திருநன்றூரில் இருதயலீஸ்வரர் சிவா டெம்பிள் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது பக்கத்துலேயே தான் அந்த டெம்பிள். அப்புறம் இன்னொரு பெருமாள் டெம்பிளும் இருக்குது, 108 திவ்ய தேசம். இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னாக்கா. அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வரலாறு உள்ள ஒரு ஊர் தான் இது திருநின்றவூர். ஆஞ்சநேயருக்கும் சன்னதி உண்டு. அது இந்த கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஆஞ்சநேயர் வந்து ராமர் லக்ஷ்மணர் தோளில் வந்து சுமந்துட்டு இருப்பார். கால் கடியில் பார்த்திங்கன்னா அரக்கையை வந்து மிதிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சிலை உண்டு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.